நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து எங்க வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேசுற விஷயம் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு பற்றிய சிறிய அலசல். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால கண்டிப்பா வருஷத்துக்கு 2 முறை செயற்குழுவையும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவையும் நடத்தி இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்ந்து நீடிச்சிருக்கும். இது தேர்தல் கமிஷனுடைய விதி. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா கட்சிகளுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் நடக்குது. இப்போ நேற்றைக்கு நடந்த அதிமுக செயற்குழுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அடுத்த மேயில சட்டமன்ற பொது தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கே சில கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளர்கிட்ட இருந்து விருப்ப மனு வாங்கிக்கிற சொல்லி விளம்பரப்படுத்தி இருக்கு. பாமக அறிவிச்சிருக்கு, இதே அதிமுகவும் அறிவிச்சிருக்கு. காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தலைமை கழகங்கள்ல விருப்ப மனு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அப்ப தேர்தல் செயல்பாடுகள் கட்சிகளுடைய இதுல தொடங்கிருச்சு. இனி நம்ம தேர்தல் காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நேற்றைக்கு நடந்த இந்த அதிமுக செயற்குழுவில் சொல்லப்பட்ட, விவாதிக்கப்பட்ட, எடுக்கப்பட்ட, இப்படி பல்வேறு வார்த்தைகளை சொன்னாலும் தீர்மானங்கள் என்னவா இருந்துச்சு, அது அந்த கட்சிக்கு எப்படி ஊக்கத்தை கொடுக்குது, அவங்களுடைய செயல் வீரர்களுக்கு எப்படி வழிகாட்டுது, இது போக தமிழக மக்களுக்கு அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு என்னத்தை சொல்லுது, ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் எப்படி மக்களை பாதிக்கும்னு கேட்கலாம். அவங்க தான் அடுத்து ஆள துடிக்கிறார்கள் தமிழகத்தை. மேற்கொண்டு ஏற்கனவே ஆண்டவர்கள் அவர்கள் தான், தமிழக மக்களை ஆட்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சியினுடைய தீர்மானங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு குடிமகனையும் பாதிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில தான் இந்த விஷயத்தை அலசுறோம். கடந்த 4.25 வருஷமா திமுக ஆட்சி கட்டில இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்திருக்கு, அதை கடந்து வந்திருக்கும். இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், அதுபோல நல்ல விஷயங்கள் பலதும் நடந்திருக்கு. இதையெல்லாம் கருத்துல வச்சுதான் கடந்த கால செயல்பாட்டை சீர்தூக்கி அலசி ஆராய்ஞ்சு எதிர்கால திட்டங்களுக்கான முன்மொழிதல்கள் அதையும் சேர்த்துதான் தீர்மானமா கட்சிகள்ல போடுவாங்க. அந்த அடிப்படையில அதிமுக செயற்குழு பொதுக்குழு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுடைய பட்டியலை பார்த்தோம்னா நிராசை தான் ஏற்படுது. ஊக்கம் தருவது மாதிரி இல்லை. பொதுஜனமா, நம்ம கட்சிக்காரனா பேசல, நடுநிலையா பொதுஜனமா பேசுறோம் என்னுடைய பார்வையில். ஏன்னா அவங்க அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பத்தியோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை பத்தியோ தெளிவான விளக்கம் இல்லை. அவங்களுடைய பார்வை எல்லாம் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருதுறாரு. எப்படின்னா, அவர் இந்த 6-7 மாசமா ஒவ்வொரு தொகுதியா போற தமிழகத்தை காப்போம் மீட்போம்ங்கிற பயண திட்டத்தினுடைய அடிப்படையில அவருக்கு வர்ற கூட்டங்கள்ல காணப்படக்கூடிய மக்கள் எழுச்சிய மனசுல வச்சு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது உண்மையாவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கூட்டமெல்லாம் ஓட்டாகாதுங்கிறது நமக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவருடைய ஆசை தான் அந்த தீர்மானமா வெளிப்பட்டிருக்கே தவிர அது அதிகாரப்பூர்வமாவோ ஆதாரப்பூர்வமாவோ நிரூபிக்கப்படணும் அப்படின்னா மே மாசம் வரை நம்ம காத்திருக்கணும்.
இவர் அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்ல பொத்தாம் பொதுவா, அதாவது என்ன சொல்ல வர்றது, வழக்கமான வார்த்தை ஜாலங்கள்ல தான் தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, திமுகவுடைய ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லா காலகட்டத்திலையும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் நடத்தக்கூடிய செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள்ல போடக்கூடிய தீர்மானங்கள் தான் வந்திருக்கு. ஆனா அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, அடுத்த தேர்தலை சந்திச்சா அதற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத அலசி இருக்கணும். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி எத்தனையோ விஷயங்களை தமிழகம் பின்னுக்கு போயிருக்கு. அதை பத்தின தெளிவான பார்வை இல்லை. அந்த பார்வையின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படல. ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேனுக்கு பதில் அவர் உடல்நலை குறைவு காரணமா KP முனுசாமிய அவைத்தலைவரா தற்காலிகமா அறிவிச்சிருக்காரு பொதுச் செயலாளர். இதுதான் பொதுக்குழுவுல நடந்த மிகப்பெரிய மாற்றம், தீர்மானம். அதுல இன்னொரு ஆசையும் வெளிப்படுத்துறாரு. கடந்த கால தேர்தலுடைய அடிப்படையில அவர்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதத்தை வச்சு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு, அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு, எதுல 2024 பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் என்பது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுல வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் வேற, பிரச்சாரம் வேற. ஆனா தமிழகம்ங்கிறது ஒரு மாநிலத்துல, சட்டசபை தேர்தல் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல். இதுக்கு வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வேற, பிரச்சாரங்கள் வேற. ஆனா இவரு 2024 தேர்தல் காலகட்டத்துல கிடைத்த வாக்கு சதவீதத்தை வச்சு இவர் கணக்கு போறாரு. அந்த அடிப்படையில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இனி எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. என்ன அது தேர்தல் கணக்கு. கணக்குன்னா என்ன, அவங்க வாங்கிய வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்து 40% மேல எங்களுக்கு வாக்கு இருக்கு ரெண்டுக்கும் சேர்த்து, அதனால நாங்க எப்படி வெற்றி பெற்று விடுவோம். ஏன்னா அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆரே 77 30-32% வாக்கை வாங்கித்தான் ஆட்சி அமைச்சாரு. அன்றைக்கு வாக்குகள் சிதறி போச்சு. அந்த அடிப்படையில குறைந்த வாக்கு வாங்கினாலும் அவர் ஆளுங்கட்சியா வர முடிஞ்சது. இன்னைக்கு இவங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்கல, கணக்கின் அடிப்படையில அவருடைய புள்ளி விவர அடிப்படையில 40% வாக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு, நம்புறாரு. அது அப்படியே இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா என்னுடைய பார்வையில அந்த வாக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாத்துறாரு, நிலைப்பாடை மாத்துறாரு, முடிவுகளை மாத்துறாருங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்கு. எக்காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டு திடீர்னு மறுபடியும் பாஜகவோட கூட்டணிக்கு வந்துட்டாரு. இது அவருடைய நம்பகத்தன்மையை தமிழகம் முழுவதும் கேள்விக்குள்ளாக்குது. சொந்த கட்சிக்காரர்களை அதை விமர்சிக்கிறாங்க. அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் இன்னைக்கு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த CV சண்முகம் பேசிய பேச்சு அதுக்கு உதாரணம். அவர் கட்சியை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத பேசாம கட்சியிலிருந்து வெளியே போனவர்களை அல்லது இவங்க துரத்தி விட்டவர்களை, செங்கோட்டையன் போன்றவர்களை, பன்னீர்செல்வம் மாதிரியானவர்களை, அல்லது டிடிவி தினகரன், வேறொரு கட்சியே தொடங்கி 5 வருஷம் நடத்தி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை எல்லாம் விமர்சிக்கிறாரு. இதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜகவையும், தன்னுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவையும் மறைமுகமா விமர்சிக்கிறாரு. அதுக்கு மிக தரந்தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு. புரோக்கர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை உறவாடி கெடுக்கக்கூடியவர்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், துரோகிகளை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. துரோகிகளை நீங்கள் விரட்டி விட்டீர்கள். உங்க பார்வையில துரோகிகள் அப்படின்னு நீங்க அடையாளம் காட்டின செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் விரட்டிட்டீங்க. இனி எங்க இருந்து துரோகம் வரப்போகுது? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக திக்கு தெரியாத காட்டுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணியை அமைச்சிருந்தாலுமே பெரும்பான்மையான கட்சிகள் அதிமுக கூட்டணிய விரும்பி வருவது போல தெரியல. இன்னமும் பாமக கூட்டணிக்குள்ள வரும் வராது அப்படிங்கிற உறுதி தெரியல. தேமுதிகவுக்கு கடந்த காலத்தில் அவங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து, குறிப்பா எடப்பாடி தரப்புல இருந்து கிடைத்த கசப்பான அனுபவம் அவங்க மனசுல இன்னமும் இருக்கு. ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பாங்கிறதா
அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்படுது. என்னுடைய பார்வை அதுதான். ஏன்னா கடந்த முறை தேர்தலுக்கு பிறகு ராஜ்யசபா சீட்டு அவங்க கட்சியில் ஒருவருக்கு கொடுக்கப்படும் சொன்னதை அப்படியே மறந்துட்டு அதை நிராகரிச்சுட்டு தன்னுடைய கட்சிக்காரர் இருக்கக்கூடிய ஒருத்தரை தர்மர் அப்படிங்கிறவரை ராஜ்யசபாவுக்கு நிறுத்தி ஜெயிக்க வச்சுட்டாரு எடப்பாடி. அப்ப இப்படி கடந்த கால கசப்புகள் அப்படியே இருக்கு. அப்போ எந்த சிறு கட்சியும், அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்குள்ள கட்சிகளும் எடப்பாடியை நம்பி கூட்டணிக்கு வர தயாரா இல்ல, தயங்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் அப்படி. கடந்த தேர்தல்கள்ல சொல்ல போனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியினுடைய தலைமை கேள்விக்குள்ளாக்கப்படுதுங்கிறது பல தேர்தல்கள்ல அவருக்கு கிடைத்த தோல்விகள். ரிசல்ட்டே இல்லை. 2016 அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கால 40% வாக்கை வாங்கி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்த அந்த ஆட்சியைத்தான் தொடர்ந்து நடத்தினாங்க பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். இவருடைய தலைமையில கட்சி வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு தேர்தலையும் ஜெயிக்கல. ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு மத்திய பாஜக அரசனுடைய கடுமையான ஆதரவு இருந்தது. இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதில், அதாவது தினகரனோட போன எம்எல்ஏக்களுக்கு பதில் மீண்டும் இடைத்தேர்தல் நடந்த போது மயிரிலையில உயிர் தப்பினான்னு சொல்ற மாதிரி பார்டர்ல பாஸ் பண்ணாரு. 22 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 13 தொகுதியில ஜெயிச்சு 122 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆட்சியை 4.5 வருஷம் ஓட்ட வேண்டியதா இருந்தது. அவரே வெளிப்படையா கூட்டணிக்கு முன்னாடி சொல்றாரு. போன இதுல அமித்ஷா பங்கெடுத்த கூட்டத்துல, கடந்த 4.5 ஆண்டுகளாக போன ஆட்சியில 2016 இருந்து ஆட்சியை தக்க வைப்பதற்கு பாஜக மிகுந்த உதவி செஞ்சது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் நாங்க மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறோம்னு கூட்டணிக்கான காரணத்தையும் சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில வரக்கூடிய தேர்தல்களில் எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்கணும், கட்சியினுடைய எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற திட்டமே இந்த பொதுக்குழுவிலேயோ செயற்குழுவிலேயோ விவாதிக்கப்படல. பன்னீர்செல்வத்தை கட்சியிலேயோ கூட்டணியிலேயோ சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒற்றை நிலைப்பாடுல தான் அவர் இருக்கிறாரு. அதனால அவருக்கு பெரிய லாபமும் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு வெளியே போனவர்களால திரும்ப வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாதுங்கிறது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும். இதுல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளின் தோல்வி அடைந்ததனுடைய அடிப்படை காரணம், தென் மாவட்டங்கள்ல இருவரும் சமுதாயங்கள இருக்கக்கூடிய நாடார் வாக்கு வங்கியும் முக்குளத்தூர் வாக்கு வங்கியும் மிக சொற்ப அளவுல தான் அதிமுகவுக்கு போச்சு. பெரும்பான்மையான வாக்குகள் அவர்களுக்கு போகல. அப்ப இது பன்னீர்செல்வத்தினுடைய தாக்கம் அப்படின்னு கருதுறாரு. அதோட நாடார் வாக்கு வங்கியும் பெரும்பாலும் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலரால தடுக்கப்பட்டுருச்சு. அதிமுகவுடைய வாக்கு வங்கியில குறைஞ்சிருச்சு. அப்போ இவரு அதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10.5% இவர் சட்டசபையில அறிவிச்சு அதை சட்டமாக்கினதுதான். அது இப்ப கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கட்சி அதிமுக என்பது வெகுஜன கட்சியா இல்லாம பரந்துபட்ட மக்களுடைய ஆதரவை பெறாத கட்சியாக சுருங்கி இருஜாதி கட்சியாக முன்னிலைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுடைய அல்லது அந்தந்த பிரதேச பிராந்தியத்தினுடைய இருக்கக்கூடிய தலைவருடைய பார்வையா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. அது என்னன்னா வன்னியர் கட்சி அல்லது கொங்கு வேளாளர்களுடைய கட்சி. இந்த இருவரும் சமுதாயங்களுக்கு தான் அங்க முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 21 சட்டசபை தேர்தலையே அந்த பகுதியில தான் அதிமுக கணிசமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றது. தென் மாவட்டங்கள்ல மிக சொற்பமா தான் வந்தது. அதிலும் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல பாண்டிச்சேரியில எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் கீழே 4வது இடத்துக்கு போயிருச்சு. பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட் போயிருச்சு. 3வது இடத்துக்கு போயிருச்சு 10-15 தொகுதிகள்ல. அப்ப அதிமுகவுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுருச்சு. அப்ப அதை சரி செய்வதற்காகத்தான் தன்னுடைய சூளுரையெல்லாம் மறந்துட்டு, சவாலை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போயிருக்காரு. இப்ப கூட்டணி கணக்கின்படி அவங்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதப்படி 40% கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. ஆனா அதுல இவர் கடந்த கால பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத தன்மை இருக்கிறத மக்கள் புரிஞ்சிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த பொதுக்குழுவுல பல்வேறு கட்சிகள் வரும், நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி எந்த கருத்துருவாக்கவும் ஏற்படலை, நம்பிக்கையும் ஏற்படலை. இன்னும் வருமா வராதான்னு தெரியல. இனி அடுத்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் டைம் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொன்னாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறது $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. அப்ப பாஜகவும் அதிமுகவுமே மட்டுமே கூட்டணி அமைச்சு
ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவுக்கும் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவுக்கும் தெள்ள தெளிவா தெரியுது. அதனாலதான் பன்னீர்செல்வத்தையும் அண்ணாமலையும் மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் தனி கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்ன அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி பன்னீர்செல்வத்தை கொஞ்சம் பொறுங்க, நாங்க பேசுறோம் அதிமுக தலைமை கிட்ட, உங்களுடைய செயல்பாட்டை கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்னு என்ன சொல்ற அமித்ஷா டைம் கேட்டிருக்காரு யார்கிட்ட? பன்னீர்செல்வத்துக்கிட்ட. காரணம் என்னன்னா, முக்குளத்தோர் வாக்கு வங்கியில கணிசமான அளவை இவர் பிரிப்பார் தனியா வேட்பாளர்களை நிறுத்தினா அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்போ கடந்த தேர்தலில் இவங்க வாங்கின வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாநில அரசை எதிர்த்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, நிதி பற்றாக்குறை, கடன் சுமை, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இலவச திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய வாங்கு சக்தி குறைக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை எதிர்த்து எந்த விதமான கடுமையான தீர்மானங்களும் இல்லை. பொதுவான வழக்கமான நடைமுறையில தான் இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி முடிஞ்சிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் வெற்றியா தெரியலாம். அது கட்சி மட்டத்துல தான். மக்கள் மத்தியில அதிமுக ஆளுங்கட்சியா வருவதற்கான செயல் திட்டங்கள் இந்த செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலையும் முன்னெடுக்கப்படல, முன்மொழியப்படல, தீர்மானிக்கப்படல. அதுதான் அங்க நடந்திருக்கு. இப்ப செயற்குழு என்பது தேர்தல் கமிஷனால சம்பிரதாயத்துக்காக நடத்தப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு பூஸ்ட் தரக்கூடிய விஷயங்கள் இந்த செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலையும் நடக்கல. செங்கோட்டையனுடைய தாவேக்காவுக்கு தாவுன அந்த விஷயம் மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு. அது சம்பந்தமா ஒரு விவாதமும் நடக்கல. அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கறத பத்தினான திட்டமிடல் இல்ல. முக்குளத்தோர் வாக்கு வங்கி எப்படி தமக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை. தேவர் ஜெயந்திக்கு போனப்போ தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டணும், அவருக்கு பாரத ரத்னா தரணும் அப்படிங்கிற 2 வார்த்தையில தேவர் ஓட்டு வங்கிய நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு நினைச்சு பேசிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ஆக்கப்பூர்வமா செயல்படக்கூடிய எதிர்கட்சிக்கு வலிமை சேர்ப்பதா இல்லை, வெறும் பேச்சு இதாவே போய்கிட்டு இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகள்ல லட்டு மாதிரி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படித்தான் சொல்லணும். அது இந்த செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலையும் அவர் போட்ட தீர்மானங்கள்லயே நமக்கு தெரிய வருது. அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்காகவும் பேசல. அதாவது பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகவினர் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஓட்டு வங்கியை பலப்படுத்தி நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இல்ல. ஆளுங்கட்சியை எதிர்த்து வலுவான எதிர்கட்சியாகவும் அவர் செயல்படல. எப்படி சொல்றது, மயிலிறகால் வருடுவது போல் குற்றம் சுமத்துறாரு எல்லா பிரச்சனைகள்லையும். எவ்வளவோ பிரச்சனை, நெல்லுடைய ஈரப்பதம், இயற்கை சீற்றங்களுக்கு மத்திய அரசு தராத நிவாரண தொகைகள், கல்வி நிதி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கு எதிராக பட்டியலிடுது. ஆனா அந்த மத்திய அரசை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி இதே அஸ்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏன் கேட்டு பெறவில்லை, ஆளுங்கட்சி ஏன் மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிக்குது. இது கடந்த 5 வருஷமா தமிழகத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு, அதனுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய வாய்ப்புகளுக்காக, வாய்ப்புன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், தொழில்துறை, கல்வி, எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனையை சீரமைக்க எத்தனை முறை பிரதமரை நேரில் சந்தித்திருக்கிறார், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய அரசோட இணக்கமான போக்கை கடைபிடிச்சு அங்க இருந்து கிடைக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் திட்டங்களையும் கேட்டு பெறணும். இவர் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடியவே சந்திக்கவே இல்லை இதுவரைக்கும். ஒரே ஒரு முறை அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சரா பதவியேற்ற பிறகு போய் பார்த்துட்டு வந்தார். கேலோ இந்தியாங்கிற ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கும் பிரதமர் வந்தாரு. அப்பவும் இவர் அவரை சந்திக்கல. தனிப்பட்ட முறையில அரசு சார்பா ஒரு முதலமைச்சருங்கிற முறையில பிரதமரை சந்திச்சிருக்கணும், அதிகாரப்பூர்வமா சந்தித்து தங்கள் மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் கேட்டு பெறணும், வலியுறுத்தணும். அது ஊடகங்கள்ல வரும்.
நீங்க எப்படி குற்றம் சுமத்துறதெல்லாம் ஊடகங்கள்ல வருது இல்ல. அப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சியா செயல்படல அப்படிங்கிற லட்டான வாய்ப்பை விமர்சிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. இப்படியெல்லாம் கோட்டை விட்டுட்டு இவர் மனக்கோட்டை கட்டுகிறார். எப்படி வரக்கூடிய தேர்தல்கள்ல பாஜகவுடன் கூட்டணி வச்சதுனால 41% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்கு, 2 கட்சியோடையும் சேர்த்து, அதனால நாங்க வெற்றி பெற்று விடுவோம், 210 தொகுதியை நாங்கள் வெல்வோம்னு கணக்கு வேற சொல்றாரு. அது அவருடைய கட்சிக்காரர்களை, அவருடைய கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லா கட்சியும் சொல்றதுதான். அதைத்தான் எடப்பாடியும் சொல்லியிருக்காரு. அதை நம்ம குற்றம்னு சொல்லல, அதை அப்படித்தான் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்லணும். ஆனா உண்மையிலேயே அதற்கான செயல் திட்டம் இருக்கா? கட்சிக்காரர்களுக்கு அந்த நம்பிக்கை உண்மையிலேயே உள்ள விதைக்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இப்ப அதிமுக என்பது வெறும் சாதாரண எதிர்கட்சி இல்ல, அடுத்து ஆளப்போகக்கூடிய கட்சி. எதிர்கட்சி வலுவா இருந்தா தான் ஆளுங்கட்சி தவறுகளை திருத்திக்கிட்டு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பா செயல்படுத்தும். கேள்வியை கேட்பதற்கு ஆள் இருந்தா தான் பயம் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை கடந்த காலத்துல இந்த 4 ஆண்டுகள்ல அதிமுக செய்யல. இந்த செயற்குழு பொதுக்குழுவிலையும் அதற்கான தீர்மானங்களையும் கொண்டு வரல. அதிமுகவுடைய எதிர்காலம் எடப்பாடி கையில கடந்து படாத பாடுபடுது. நன்றி.